அக்கா மனம் சும்மா தாறுமாறா வருது. ஆமாக்கா வேற ஏதாவது சேர்க்கணுமா? அம்பிட்டு தாண்டி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் பார்த்தியா, அம்பிட்டு தான். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்தானே ஊற வச்ச அரிசியை கொட்டணும். அப்போ ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடின்னு சொல்லுங்க. டெஃபினெட்லி. வாசம் நிஜமாவே சூப்பராக தான் இருக்குது. பிரியாணியை நல்லா பண்ணிட்டார்களோ, அப்படியே விடக்கூடாது. நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டிதான். எதுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காதுன்னு எட்டி பார்ப்போம். ஏக்கா அப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம போய் ஒரு முறையே குடிச்சிட்டு வருவோம் பார்த்தீங்களா? இப்படி வேகாத வெயிலில் நின்று சமைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாங்க ஒரு போய் மோரோ ஜூஸோ குடிச்சிட்டு வந்துடுவோம். வாங்க போவோம். இது கொதிக்க எப்படி 10 நிமிஷம் ஆகும். ஆமாக்கா அப்படியே போய் ஊற வச்ச அரிசியை எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி. ஓஹோ கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். கிளம்புங்க. சரி வா. ஆட்டம் ஆடி போட்டிங்க ஆட்டம். இன்னையோட உங்கள் ஆட்டம் எல்லாம் முடிய போகுது. வெயிட் அண்ட் சி. சரசையாக பகச்சுக்கிறீங்க. இன்னைக்கு உங்கள் நிலமை அதோ கதியாக போகுது பாருங்க. பரவாயில்ல, பிரியாணி நல்லா தான் வந்திருக்கும் போல. நான் இருக்கிறப்போ உங்களுக்கு பிரியாணி நல்லா வந்துருமா என்ன? இப்படி சூடு. இந்த உப்பு எங்க? அது அங்கே இருக்கு. இந்த வாரேன். உப்பு போடலன்னா பிரியாணி எப்படி நல்லா இருக்கும்? இப்போ பாரு. சூப்பர். இப்போ கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டாச்சு. இப்போ உப்பும் சேர்ந்து சூப்பராக கொதிக்கும். இது இனி கோழிக்கறி பிரியாணி இல்லை, உப்பு கறிக்கிற பிரியாணி. இன்னைக்கு உங்கள் கடையில் பிரியாணி வாங்கி அவனாவது சாப்பிட்டா பிரியாணி மூஞ்சிலே துப்பிட்டு போயிடுவான். அந்த காட்சியை நினச்சி பார்க்குறப்ப எப்படி சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அந்த நேரத்தில் அந்த உமா மூஞ்சை நினச்சி பார்த்தா சந்தோஷம் தலைக்கேறுது. ஐ எம் வெயிட்டிங். இந்த சந்தோஷத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. உப்பு கருவாண்டு ஊற வச்ச சோறு. உப்பு கருவாண்டு ஊற வச்ச சோறு விட்டு விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில சுத்த விட தோணுதா உனக்கு. குடிச்சாச்சா? இப்போ வேலையை பார்க்கலாமா? நான் குடிச்சிட்டேம்மா. மோர் நல்லா இருந்துச்சு பத்தியா? ஆமாக்கா அருமையாக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு தந்தீங்களா, நல்லா அற்புதமாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு அதுக்கும் இதை விட பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் வேறு எதுவுமே இல்லை. கரெக்டாக சொன்ன ஒத்தரசா. என்ன இருந்தாலும் நம்ம கையாலே செஞ்சு குடிக்கிறப்ப நமக்கு ஒரு திருப்தி. இந்த பாட்டில் அடைச்சி வைக்கிறதெல்லாம் என்ன தக்கலக்கறம், என்ன கிடக்கு, எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்சதுன்னு ஒன்றும் தெரியாது எடுத்துக்க. ஆமாக்கா. அடி உமா, என்ன இவ்வளோ அம்பிட்ட நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னமோ உங்களோட சைலண்ட்டாக உட்காந்து கிடக்க. என்ன ஆச்சு? ஆமாம், இந்நேரம் 10 நிமிஷத்துல 10,000 வார்த்தை பேசிடுவேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரல. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, இம்பிட்டு நேரம் பிரியாணி கடைன்னு சொன்னேன். தைரியமாக தான் இருந்துச்சு. இப்போ நேரம் நெருங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக வரணும் இல்லைக்கா, அதான். வேறு ஒன்றும் இல்லை, அதான் மனசு ஃபுல்லாக கொஞ்சம் படபடன்னு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதடி, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுக்கிட்டு நீ வேணா பாரு, பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்மள எல்லாம் பாராட்டி தள்ளுவாங்க. நாளே மொத்த பிரியாணி காலியாக போகுது. ஆமாம் கண்டிப்பாக. நம்ம இம்பிட்டு பேர் இம்பிட்டு உழைப்பு போட்டிருக்கோம், வீணாகுமா? நம்பிக்கை தான் முக்கியம், மனசை விட்டுறாதுமா. எனக்கும் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இந்த பயமும் கூடவே சேர்ந்து இருக்கு. அதெல்லாம் நான் இருக்கிறப்ப எதுக்கும் பயப்படாது. எதாக இருந்தாலும் மல்லிகாக்கா பார்த்துக்கிறேன். பிரியாணி நல்லபடியாக ஓடிடும்லக்கா. அதெல்லாம் ஓடிட முடியும். அதான் ஆட்டோ வச்சு நட்டாத்தி ஊருவா சொல்ல போயிருக்கால, சுற்றி இருக்க 50 ஊர்லேயும் நீங்கள் நம்மக்கிட்ட பிரியாணி சாப்பிட வந்துடுவாங்க. சரிக்கா, நீங்களாம் இருக்கிறது என்னோட தைரியமே. அப்பப்போ கொஞ்சம் தைரியம் குறையுது. அவங்கள்ட்ட பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட மனசு விட்டுறாதடி. எங்களுக்கெல்லாம் இப்படி நேரம் தைரியம் சொல்லிட்டு இப்போ போய் குழப்பிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? சரிக்கா. சரி உங்கள் பாசப்பிடிப்பெல்லாம் இருக்கட்டும். உள்ளே போய் தண்ணி கொதிச்சிருச்சா, அரிசியை போடலாமான்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம் ஒத்தரசா, நீ சொல்கிறது கரெக்டு தான். பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகிறதே கிடையாது. போய் ஊர்ன அரிசியை தண்ணியில் போடுவோம், எல்லாம் சரியாக இருக்கும்.
உங்களுக்கு டனக்குனக்கா நக்கா, உமாளுக்கு டண்டனக்கா, பிரியாணிக்கு டனக்குனக்கா. சீக்கிரம் வாங்க போய் வேலையை பார்ப்போம். ஐயோ இவளுக்கு வராது போல. சரசு எஸ்கேப். தண்ணி இப்பதான் நல்லா கொதிக்குது. இப்ப அரிசியை விட சரியா இருக்கும். வாங்க, இதை தனியா உங்களால தூக்க முடியாது. ஆளுக்கு ஒரு கையா தூக்கி கொட்டிடுவோம். கொட்டி ஆமண்டி அதுவும் இதுதான். ஆளுக்கு ஒரு கையா பிடிப்போம். அந்த ஆண்டவன் நினைச்சிட்டு தூக்கி கொட்டுங்கடி. சாப்பாடு நல்லா வரணும்னு வேண்டிக்கோங்க. சரி டெஃபினெட்லி. அடியே பார்த்துடி, பார்த்து பார்த்து தூக்கி கொட்டுங்க. பார்த்து பார்த்து கீழே சிந்திடாம கொட்டுங்கடி. சரிக்கா. அம்படி வேண்டி வேலை முடிஞ்சுச்சு. இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வடை தம்ம போட வேண்டியதான். நான் போய் தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. ஆண்டவளை கும்பிட்டு ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிங்க. என்னம்மா நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். இன்னைக்கு உங்கள் சமையலுக்கு கோவிந்தா தான். இந்த சரசை பக்கச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் கதி. சரசா கொக்கா நானா? இருங்கடி, உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் இருக்குது. போட்ட காசெல்லாம் முடங்கி போய் உக்காந்துருப்பீங்க பாரு மூலையில். அதை நான் பார்க்கணும். நான் மட்டும் இல்லை, ஊரே பார்த்து கை கட்டி சிரிக்கும். வெயிட் அண்ட் சீ. தட்டை போட்டு மூடியாச்சு. அம்பிட்டு தான், அவ்வளோதான். தட்டை போட்டு மூடியாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு எடுத்தா நல்லா வெந்து ருசியெல்லாம் நல்லா கறியிலையும் சாதத்துலையும் இறங்கியிருக்கும். ஏக்கா அப்படியே சில்லி சிக்கன் போட்டுருவோமா? ஆமாண்டி, அது சுட சுட கேட்க பொறிச்சு தரலான்னு பார்த்தேன் கடையிலேயே. அது சரிதான்க்கா, முன்னாடியே கொஞ்சம் போட்டு பார்வைக்கு வைக்கணும் பார்த்தீங்களா? அதுவும் வாஸ்தவம் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் வெயில் வந்துருச்சு, அதனால அந்த பக்கமாக போய் போட்டுக்கலாம்டி. ஆமாக்கா, நானும் அதான் சொல்ல வந்தேன். இங்கே நல்லா வெயில் வந்துருச்சு, நம்ம அந்த பக்கமாக போய் விறகு பற்ற வச்சுக்கலாம். நல்லது. வா, பிரியாணி இங்கேயே இருக்கட்டும்.